கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 54ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிகட்டுதலை கண்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கா? பூமிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கா? குடும்ப வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கா? நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜெப வீடியோ கேட்குறீங்களா? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து கேளுங்க. அப்பா, எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்று சொன்னீங்கப்பா. உங்க குடும்பத்துக்குள்ளே எந்த காரியத்திலே நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கோ, அதை நம்ம தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, அப்பா, என் வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கப்பட்ட நிலைமை இருக்குப்பா, அதை நீக்கி என்னை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கல. என் வாழ்க்கையிலும் விடுதலை செய்யுங்க. என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிகட்டுதலை கண்டது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எந்தெந்த காரியத்திலே சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ, கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே நெருக்கத்தினுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றும்போது, நீக்கும்போது, விடுதலை செய்யும்போது, அவருடைய கண் நம்மளை பார்த்தாலே போதும். அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம அவருடைய சமூகத்திலே காத்திருந்து, அப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன். 24 மணி நேரமும் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால காக்கப்படணும்ப்பா. உங்க கரத்திலே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, இருதயம் எல்லாம் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. நெருக்கத்தினுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நீக்கிருங்க. என்னை விடுதலை செய்யுங்க. என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிகட்டுதலை கண்டது. நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருப்போம் என்றால், கர்த்தர் குடும்பத்துக்குள்ள எல்லா காரியத்திலும் துணையாக இருந்து, சத்துருக்களில் நீதி சரிகட்டுதலை கண்டது. என் கண் கண்டது. தேவன் உங்க கூட இருப்பாரானால், உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியத்திலே சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ, கர்த்தரே முறியடிப்பார். யுத்தம் கர்த்தருடையது. நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல் ஸ்டெப், இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சாஷ்டாங்கமாக அவருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து தாழ்த்துங்க. தாழ்த்துங்க. தாழ்த்தும் போது கிருபை. பயபக்தியுடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக கர்த்தர் வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவ ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். தேவ கிருபை தந்திருக்கிறார். எவ்வளவு கிஃப்ட். அந்த கிஃப்ட் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஒரு சின்ன ஒரு நெருக்கம், ஒரு சின்ன ஒரு சத்ரு போராடுறான் அப்படின்ட்டு நம்ம எத்தனை நேரம் சோர்ந்து போகிறோம். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புனது பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்திலே இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் முழு அவயங்களும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கும் நாங்கள் போகக்கூடாது. கர்த்தர் எங்களை வழி நடத்தணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. உங்க மகிமையினாலே மூடுங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உங்களுடைய பிரசன்னம் அப்பா இறங்கி வரட்டும். உங்க கிருபையினால நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. கிருபையின் ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. கிருபையின் ஆவியினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா திறப்புல நிற்கணும். ஜெப அபிஷேகம் தாங்க. சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த கிருபை தாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அப்படினோம். அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனுடைய சிரசு மேலே ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்க்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.